எக்ஸாம்பிளா ஐபோன் வாங்கணும்னு நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு சாரி பிசினஸ் பண்ணீங்கன்னா அந்த ஐபோன் அடுத்த 6 மாசத்துல உங்களுக்கு ஃப்ரீயா உங்க கையில வந்து விழுவுங்கறாங்க. இங்க இருக்க இது பண்டல். மோஸ்ட் கிரேப் பண்ண மோஸ்ட் கிரேப்ல அப்படினா இந்த மாதிரி ரோல் பேக்கிங்ல நாங்க பண்ணி கொடுப்போம். சரி. இதெல்லாம் ப்ராப்பரான இந்த மாதிரி பேக்கிங்ல வாங்குவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டினாவாங்க. ஓகே. அது எல்லாமே பேக்கிங் பண்ணிருக்காங்க. ஓகே. அது எல்லாமே இது டெய்லி வேர் சாரீஸ் வர செக்ஷன் தானே. ஓகே. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 120 ரூபாயில இருந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். 120 ரூபாயில இருந்து உங்களுக்கு 500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்க போகுது ஃபுல்லாவே. அப்படியே நீங்க மார்பிள் சிஃபான்ல கேப்பீங்கன்னா மார்பிள் சிஃபான்ல இந்த மாதிரி மார்பிள் சிஃபான்ல வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி. எல்லாமே பாக்ஸ் பேக்கிங்ல உங்களுக்கு நீங்க பாருங்க வீடியோ கால்ல எப்படி காமிச்சிருக்காங்க. ஓ கஸ்டமர்லாம் இந்த மாதிரி வீடியோ காலும் பார்க்கறாங்க, டைரக்டாவும் வராங்க. ஓகே. அவங்க செலக்ஷன் பண்ண ஐட்டம்ஸ்லாம் அவங்களுக்கு காமிச்சு விடுவாங்க. பாருங்க இந்த மாதிரி தான் வீடியோ கால்ல பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறாங்க. அதாவது பார்க்குறவங்களே கஸ்டமர் தான். ரெகுலர்ல இந்த ஃப்ளவர் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நல்லா சூப்பரா ஓடிட்டு இருக்கு ரெகுலரா. இது என்ன சார்? லினன் காட்டன்ல. லினன் காட்டன். இதுல டிசைன் கலர்லாம் நீங்க பார்க்கலாம். எவ்வளவு கலர் வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுல இந்த மாதிரி கலர்ஸ் வந்துரும். கலர் வந்துரும். இதுல நீங்க ரெகுலர் மாதிரி இருக்கு பிரிண்ட் அது. பிரிண்ட் அண்ணே ஃபுல்லாவே. சரி சரி சரி. டிஜிட்டல் பிரிண்ட் அண்ணே இது. பார்க்கிறதுக்கு நம்ம ரியல் மாதிரியே தரும். ஆனா இது ஃபுல்லாவே டிஜிட்டல் பிரிண்ட்ல இந்த மாதிரி கான்செப்ட்ல எல்லாம் பாருங்க. செம்மையா இருக்குங்க. வெரைட்டி இதுல நீங்க வெரைட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா என் கையில 15 வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். 680 ரூபாய் அது. 680 ரூபாய். சரி பரவாயில்லை. ரேட் நாங்க ஃபுல்லா எழுதி வச்சிருக்கோம். ரேட் எழுதியே வச்சிரீங்க. பரவாயில்லைங்க. ரேட் எல்லாம் ஃபிக்ஸ், அதாவது எழுதிடுறாங்க. உங்க ஏமாத்து வேலை எதுவுமே இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க 50 ரூபாய் 60 ரூபாய் கொடுப்போம். ஆனா 50 ரூபாய் 60 ரூபாய் நாங்க சொல்றது இல்ல, நாங்க ரேட் எழுதி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. சில்வர் ஜெரி இல்ல. சில்வர் ஜெரி இல்ல. இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி காட்டனும் ஜெரியும் வீவிங் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி காட்டன் ஃபேப்ரிக்ல வீவிங் ஃபுல்லாவே மிக்ஸ் பண்ணி ஐட்டம்ஸ். இப்போ டூலாலும் கேட்பாங்க. இது இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா டைப் ஃபேப்ரிக்லும் நாங்க போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியா? இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி பட்டு சாரீஸ்லாம் செம்மையா இருக்கு பாருங்களேன். நமக்கு நான் சொல்றேன் ஃபுல்லா கேட்டலாக் சிஸ்டமா வரப்போகுது. கேட்டலாக் சிஸ்டம்னா 6 பீஸ்னா 6 டிசைன்ல. ஓ சரி. 12னா 12 டிசைன். கலர் ஒண்ணு. கலர் இல்ல, கலர் டிசைன்ஸ் எல்லாமே வேற. ஓ சரி. இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பாருங்க. சூப்பரா இருக்கு. கான்செப்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். வாவ் இது செம்மையா இருக்கே பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் சரி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்ப. நல்லா சூப்பரா. சைஸ் எல்லாம் யாருக்கா டிஃபரெண்ட் வராதானே? இல்ல இதெல்லாம் ஃபுல்லா ஃப்ரீ சைஸ் தான் கொடுத்துப்போம். உங்களுக்கான ஒரு பிசினஸ் டிப்ஸ்லாம் சார் நிறைய கொடுத்தாரு. வீட்ல இருந்து எப்படி பிசினஸ் பண்ணலாம், கடைக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயங்கள்லாம். ஹலோ பிரதர். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. ஓகே சார். சார் உங்களை பத்தி உங்க பிசினஸ் பத்தி சின்ன அறிமுகம் கொடுங்க. அங்கிலேஸ்வர் சில்க் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் 988ல இருந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. சாரியோட மேனுஃபேக்சர் ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி நாங்க ஆட் பண்ணிட்டு இருக்கோம். குர்த்திஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பிளவுஸ் பீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பெட்டிகோட் லைனிங் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். சாரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல் சிஃபான் சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ் மட்டும் தான், பிளெயின் சாரீஸா அந்த மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க காட்டன் சாரீஸ், சில்க் சாரீஸ், பார்ட்டி வேர் சாரீஸ் எல்லா டைப் சாரீஸ் கலெக்ஷன்ஸும் நாங்க இங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஒரு மினிமம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வைப்பாங்க 25,000. ஓகே சரி. அப்போ 25,000 ஒரு மொபைல் நம்ம காஸ்ட் வாங்குறோம்ல, 50,000 ரூபாய் 20,000 30,000 நம்ம எந்த மொபைல் வாங்க முடியுமோ அந்த ஒரு ஃபிகர், அந்த ஒரு ஃபிகர் நீங்க ஒரு பிசினஸ்ல, நீங்க இந்த பிசினஸ்ல சாரி பிசினஸ்ல இல்லாட்டி குர்த்தி பிசினஸ்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா போதும். அது உங்களுக்கு 3 to 6 மந்த்ல ஒரு மொபைல் ரிமிஸ் ஃப்ரீ ஆயிரும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளா ஐபோன் வாங்கணும்னு நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு சாரி பிசினஸ் பண்ணீங்கன்னா அந்த ஐபோன் அடுத்த 6 மாசத்துல உங்களுக்கு ஃப்ரீயா உங்க கையில வந்து விழுவுங்கறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நான் உண்மையிலே நீங்க கேட்கும்போது எனக்கு நிறைய क्वेश्चंस வருது. எனக்கு கூட ஒரு சாரி பிசினஸ் பண்ணணும்னு ஓப்பனா சொன்னா ஆசை இருக்கு. ஆனா பயம் இருக்கு. என்னடா வாங்கி வேஸ்ட் ஆயிருமே, லாஸ் ஆயிருவோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பயம் இருக்கு. என்ன கலெக்ஷன் தெரியாது, சாரி பிசினஸ்ல என்னன்னு தெரியாது. சோ எனக்கு எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, எப்படி கத்து கொடுப்பீங்க? எல்லாத்துக்குமே துணியை பத்தி தெரியும். மீன்ஸ் நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம நம்ம ஆல் ஓவர் இந்தியால பாத்தீங்கன்னா துணியை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நீங்களும் ஒரு துணி வாங்க போறீங்க, நீங்க தொட்டு பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்குறீங்க. அதுல ஒரு 10 கலெக்ஷன் பாக்குறீங்க, 10 கலெக்ஷன் ஏதாச்சும் ஒரு கலெக்ஷன் வாங்குறீங்க. இதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க பண்ண போறீங்க. நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான் வரீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்க கஸ்டமருக்கு நீங்க இதை புரிய வைக்க முடியும் உங்களால. எனக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு, எங்க மக்களுக்கு நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். மீன்ஸ் எங்க வீட்டு பக்கத்துல நிறைய பேர் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் போடுறாங்க, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் அந்த ஐடியா இருக்குல்லன்னு, அந்த ஐடியா இருந்தாவே போதும், நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சரி சார். இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க, புதுசாக பார்க்குறவங்க என்ன மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் இந்த ரேஞ்சில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னா எப்படி சொல்லுவீங்க ஒரு ஐடியா? நான் சொல்கிறேன், நான் சொல்லுவேன்
இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு 10 to 15,000 பண்ணணும், இல்லை 20 to 25,000 பண்ணணும். ம். ஆனா ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வாங்க. நீங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்குவீங்க. ஒரு 10 சாரி டெய்லி வேர் சாரீஸ்ல வாங்குவீங்க, ஒரு 10 சாரி நீங்க காட்டன்ல வாங்குறீங்க, ஒரு 10 சாரி சில்க்ல வாங்குறீங்க. நீங்களும் நினைச்சு பாருங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு வாங்க போறீங்க எங்கேயாச்சும், நீங்க ஒரு 10 பீஸ் வாங்குறதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பீஸ் செலக்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ஏதாச்சும் ஒரு ஐட்டம்ல நீங்க காட்டன் சாரீஸ்னா காட்டன் சாரீஸ், சில்க் சாரீஸ்னா சில்க் சாரீஸ், டெய்லி வேர்னா டெய்லி வேர்ல ஒரு சிறிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்களா? அப்ப ஏதாச்சும் ஒரு ஐட்டம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. குர்த்தினா குர்த்தி மட்டும்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த 25,000 நீங்க வெரைட்டி வாங்கலானே. வெரைட்டி வாங்குனீங்கன்னா உங்க கஸ்டமருக்கு நீங்க வெரைட்டி காமிச்சீங்கன்னா சரி, நீங்க குர்த்திக்காவே ஃபேமஸ் ஆயிருவீங்க, இல்ல காட்டன் சாரிக்காவே நீங்க ஃபேமஸ் ஆயிடலாம். அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா? நீங்க அந்த 25,000 பட்ஜெட் வச்சிருக்கீங்க, 5,000 அதுல போடுறீங்க, 5,000 இதுல போட்டீங்கன்னா உங்க கஸ்டமருக்கும் நீங்க காமிக்க முடியாது பிசினஸ். இப்ப பொதுவா நைட்டி பிசினஸ் நிறைய பேர் எடுத்து பண்றாங்க. கண்டிப்பா. இப்ப சாரி பிசினஸ் அந்த மாதிரி பண்ண முடியுமா? இல்ல அது மினிமம் ஸ்டாக் அதிகமா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்குமா? ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், இப்ப நான் 10,000 வாங்குறேன், 10,000 வித்துட்டு அடுத்து வாங்குற மாதிரி இருக்குமா? இல்ல அதை வாங்கிட்டு திருப்பி அடுத்து போடுற மாதிரி இருக்குமா? இல்லங்க, இப்போ நீங்க 10,000 நாங்க சொல்றோம்ல, அது மினிமம் பர்ச்சேசிங் நான் சொல்லிருக்கோம். அது நீங்க ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு 10,000 நீங்க வாங்க ஆட் எக்ஸ்ட்ரா ஆட் புது கலெக்ஷன்ஸ்க்கு. 25,000 நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஐட்டம் நீங்க 25,000 ஒரு ஐட்டம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதுல நீங்க உங்களுக்கு வெரைட்டி வாங்கிட்டு போறீங்க, ஒரு 10 வெரைட்டி 15 வெரைட்டி வாங்கிட்டு போறீங்க ஒரே ஐட்டத்துல. காட்டன்னா காட்டன்ல மட்டும் வாங்கிட்டு போறீங்க. சரி, அந்த வெரைட்டி உங்க கஸ்டமருக்கு நீங்க காமிக்க போறீங்க. சரி, அந்த வெரைட்டி நீங்க காமிச்சீங்கன்னா ஈஸியாவே உங்களுக்கு பிசினஸ் growth ஆயிட்டே இருக்கும். அந்த பிசினஸ்ல நீங்க 25,000 நீங்க வாங்கிட்டு போனீங்க முத வாட்டி, அதுல ஒரு 10,000 உங்களுக்கு சேல் ஆயிருக்கு. அந்த 10,000 நீங்க திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே, 10,000 நீங்க டைரக்டா ப்ராஃபிட்டா வச்சிருக்காங்க. அதான் அந்த 10,000 திருப்பி அகைன் போட ரொட்டேஷன் பண்ண அது உங்களுக்கு ஸ்டாக் கூடிட்டே போகும். ஓகே, ஈஸியா நீங்களும் உங்க பிசினஸை நீங்க growth பண்ணிட்டே போகலாம். சரிண்ணே, இப்போ ஒரு வீட்ல வச்சு பிசினஸ் பண்றதுக்கும் கடையில புதுசா ஓபன் பண்ணி பிசினஸ் பண்றதுக்கும் ரெண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்படும்? நீங்க பிசினஸ் யாருக்கும் தெரியாது, நீங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய பேர் பொண்ணுங்க எல்லாம் டைம் இருக்கு அவங்களுக்கு, அவங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்றாங்களா, அவங்களுக்காக நாங்க சொல்றோம் வீட்ல இருந்து நீங்க பிசினஸ் பண்ணலான்ட்டு. ஆனா நீங்க பிசினஸே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு வேற எதுவும் இருக்குல்ல, அப்ப நீங்க கடை போடுங்க. கடை போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட் கிடைக்கும். ஒரு நல்ல ஷோரூமா இப்போ எப்பவுமே எல்லாருக்குமே பாக்குறதுக்கு மீன்ஸ் நீங்க எவ்வளவு ஷோரூமும் நல்லா வச்சிருப்பீங்களோ அவ்வளவு குட்ஸும் உங்களுக்கு நல்லா வேணும், ட்ரெண்டிங்கா வேணும். ஓகே, இல்ல நீங்க ஷாப் மட்டும் நல்லா ஃபுல்லா ஃபர்னிச்சர் பண்ணிடுவீங்க, ஆனா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் வைக்கலன்னா அதுவும் உங்களால முடியாது. சரி சரி, கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா பார்க்கலாம், ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, நம்ம நீங்க பார்க்க போறோம் ஃபுல்லாவே சில்க் சாரீஸும் காட்டன் சாரீஸும் இந்த செக்ஷன்ல ஃபுல்லா நீங்க பாருங்க. இது எல்லாமே சாம்பிள் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இதுல மல் காட்டன்ல மல்மல் காட்டன்ல கேட்பாங்கல்ல, மல்மல் காட்டன்ல பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. துணிலாம் நீங்க பாருங்க, துணி தொட்டு பாத்தீங்கன்னா உங்க வியூவர்ஸ்க்கு நீங்க ஈஸியா சொல்லலாம், அவ்வளவு நல்லா சூப்பரான குவாலிட்டில உங்களுக்கு வரப்போகுது. ஒரு இந்த மாதிரி இருக்கு, சாஃப்ட்டா அந்த மாதிரி காட்டன் எப்பவுமே சாஃப்ட்டா தான் வரும், நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஒரு பாம்பு நெளிஞ்சு போற மாதிரி இருக்கு. டிசைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் சூப்பர் சூப்பர், எல்லாமே ட்ரெண்டிங் டிசைன்ஸ் தானே, இப்போதைக்கு ரன்னிங்கா ஓடிட்டு இருக்குல்ல. இந்த ரன்னிங் ஃபுல்லாவே ரன்னிங் டிசைன்ஸ்ல. இதே மல்மல் காட்டன்லயே கொஞ்சம் மிஸ் இப்போ ஃபுல்லாவே ஜெய்ப்பூரி மல்மல் காட்டன் கேட்பாங்க, கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச்ல. அப்படியே அப்ப அந்த மாதிரி ரேஞ்ச்ல இதுவும் அதே, அதுக்கு மேல இது சாஃப்ட் தானே. ஆமா, அதுக்கு மேல காட்டன் தானே, அது காட்டன் தானே. ஓகே, ஃபுல்லாவே ஜெய்ப்பூரி. இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட்ஸ்லாம் வரப்போகுது. இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் எல்லாமே வரும். பிரிண்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரான ரெகுலரா போயிட்டு இருக்கு, நல்லா சூப்பரான ரெகுலரான வெரைட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கிடைக்க போகுது. வாவ், கான்செப்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா செம்மையா, இந்த பார்டர்லாம் ஜெரிகை வச்சு, பார்டர் ஃபுல்லா ஜெரி. இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்லும் நல்லா லினன்லும் நல்லா டிஜிட்டல் பிரிண்ட்லும் கேட்பாங்க. இந்த மாதிரி செட்லன்னா எப்படின்னா நான் சொல்றேன் ஃபுல்லா கேட்லாக் சிஸ்டமா வரப்போகுது. கேட்லாக் சிஸ்டம்னா 6 பீஸ்னா 6 டிசைன்ல. ஓ சரி, 12னா 12 டிசைன், கலர் ஒன்னு கலர் இல்ல, கலர் டிசைன்ஸ் எல்லாமே வேற. ஓ சரி சரி, டிஜிட்டல் பிரிண்ட்ல இந்த மாதிரி மீன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க சிங்கிள் பீஸ் அவங்களுக்கு தேவைப்படுதுல, அப்ப இது சிங்கிள் டிசைன்ஸ்ல வேற இது செலக்ஷன்காக ஒரே துணியில வேற டிசைன்ஸ், ஒரே ஆள் நிறைய எடுத்தாலும் செட் எடுக்கலாம். அதுல 10 செட் வாங்கினாலும் 20 செட் வாங்கினாலும் ஒரு பீஸ் தான் வரப்போகுது. சரி சரி, இந்த மாதிரி பிரிண்ட்ஸ்லும் நீங்க பார்க்கலாம், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. இந்த ஜெரி ஃபுல்லாவே கோல்டன் ஜெரில நல்லா சூப்பரான பாருங்க, ஃபுல்லாவே ஃபுல் கோல்டன் ஜெரில. அது எல்லாமே ஃபாயில் பிரிண்ட்லும் நல்லா கேட்பாங்க இந்த மாதிரி. ஓகே, டபுள் ஷேடர்ல இந்த மாதிரி டபுள் ஷேடர் கலர்ல எவ்வளவு சூப்பரா பாருங்க இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல. ஓகே, நல்லா சூப்பரான டிசைன்ஸ்லாம் லான்ச் பண்ணிருக்கோம். எப்பவுமே ரெகுலரா வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே நீங்க காட்டன்ல கேட்பீங்க, லினன் காட்டன்ல கேட்பீங்க, ரெகுலரான புதுசா உங்களுக்கு எல்லா டைப் டிசைன்ஸும் எல்லா டைப் வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி கான்செப்ட்லாம். சாரீஸ் மட்டும் பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் வருது. கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு, வெரைட்டிஸும் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கிடைக்க போகுது.
நான் பார்க்கும்போது ஒவ்வொரு புதுசா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்களே. இதுவரையும் எத்தனை கோடி வெரைட்டிஸ் இருக்கும்? 40 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு டிசைன்ஸ் வந்திருக்குமோ, ஆமா. எவ்வளவு டிசைன்ஸ் போயிருக்குமோ எங்களுக்கும் தெரியாது. சரி, சரி, சரி. ரெகுலரா நீங்க பாத்தீங்கன்னா 5000 6000 பிடிஎஃப் எங்களுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, ஓகே. 5000 6000 பிடிஎஃப்னா 5000 6000 டிசைன்ஸ் ரெடியா இருக்கு. ஓகே. அவ்வளவு டிசைன்ஸ் அவ்வளவு ஃபேப்ரிக்கும் புதுசா வந்துகிட்டே இருக்கு. வந்துட்டே இருக்கும். இப்போ டோலாலும் கேட்பாங்க. இது இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா டைப் ஃபேப்ரிக்லயும் நாங்க போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியா? இந்த மாதிரி டிசைன்ஸ்ல எல்லாம். சரி, சரி. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்ல ஃபுல்லாவே ரெகுலரா போயிட்டு இருக்கு. ரெகுலரா கான்செப்ட்லாம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே சில்க்ல இந்த மாதிரி பட்டு சாரீஸ்லாம் செம்மையா இருக்கு பாருங்களேன். நம்ம காஞ்சிபுரம்ல தர்மாபுரம்ல வாங்கினா எப்படி 5000 ரூபாய் 10000 ரூபாய். ஆமா. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 700 ரூபாய் 800 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி 1000 ரூபாய் உள்ள உங்களுக்கு நிறைய ரேஞ்ச் கிடைச்சிரும். நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படியானே? அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த பட்டு சாரீஸ்ல கான்செப்ட்ஸ். அதுல அந்த ஒரிஜினல் அந்த பட்டுமாங்கல அந்த ஒரிஜினல் பட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஒரிஜினல் பட்டு இங்க வராது. இங்க ஃபுல்லாவே ரேப்பியர் ஜெக்கார்ட் ஒரு மிஷின். அது தெரியும். அதெல்லாம் கிடைக்காது இங்க. இங்க நாங்க சூரத்ல அங்கிலேஸ்வர் சில்க் மில்ஸ்ல இங்க சூரத்ல நாங்க என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் நாங்க வேற கடையில இருந்து நாங்க இங்க கொடுத்தோம்னா எங்களுக்கும் ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. வாங்குற கஸ்டமருக்கும் ஒன்றும். நீங்க எது மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது மட்டும் தான். அது மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் பாருங்க. வாவ். ரெகுலரா நல்லா சூப்பரா கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க. ரெகுலரா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அது எல்லாமே பிளெயின் சாரீஸ்லும் கேட்பாங்க. இதுல காட்டன்லும் கேட்பாங்க, சில்க்லும் கேட்பாங்க. நாங்க 2-3 வெரைட்டிலும் வச்சிருக்கோம். சூப்பர். இந்த மாதிரி கான்செப்ட்ல எல்லாம். ஓகேண்ணா. பிளெயினா ஷைனிங்கா இருக்கு. இது எல்லாமே சில்வரும் கேட்பாங்க நிறைய பேர். சில்வர்ல எப்படின்னா சில்வர் மிஸ் சில்வர் கலர் இதுல ஜரியில ஃபுல்லா சில்வர் ஜரியில. ஆமா இதுதான் சில்வர் ஜரி இல்ல. சில்வர் ஜரியில இந்த மாதிரி கலர் வந்து ஒயிட் கலர் வந்து சில்வர். அது ரைட். அது இல்லாம இந்த மாதிரி காட்டனும் ஜெரியும் வீவிங்கும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி காட்டன் ஃபேப்ரிக்ல வீவிங் ஃபுல்லாவே மிக்ஸ் பண்ணி ஐட்டம்ஸ்ல இதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. அது இல்லாம லட்கனோர சூப்பரான லட்கனோர உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுல நீங்க வெரைட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா என் கையில 15 வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். 680 ரூபாய். அது 680 ரூபாய். சரி சரி பரவாயில்லை. ரேட் நாங்க ஃபுல்லா எழுதி வச்சிருப்போம். ரேட் எழுதியே வச்சிடுறீங்க. பரவாயில்லைங்க. ரேட் எல்லாம் ஃபிக்ஸ், அதாவது எழுதிடுறாங்க. உங்க ஏமாத்து வேலை எதுவுமே இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க 50 ரூபாய் 60 ரூபாய் கொடுப்போம். ஆனா 50 ரூபாய் 60 ரூபாய் நாங்க சொல்றது இல்லை. நாங்க ரேட் எழுதி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஃபுல்லாவே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இல்ல. எல்லாம் அந்த மாதிரி இல்ல. நம்ம ஃபுல்லா வீடியோல நாங்க ஃபுல்லா ரேட்டும் காமிக்க முடியும்னா எங்களால. அப்போ நீங்க எதிர்பார்க்கலாம் குவாலிட்டி வைஸா நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க குவாலிட்டி கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில உங்களுக்கு எங்க கிடைக்காது. அவ்வளவு உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு நான் எல்லாமே சொல்ல முடியும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கு, ரன்னிங்கா போயிட்டு இருக்கு சூப்பராவே. இது என்ன ஃபேப்ரிக்னா சொன்னீங்க? லினன் காட்டன்ல இந்த மாதிரி ஃபுல்லா வீவிங் வரேன்னு. ஓகே ஓகே. வீவிங்கும் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். கான்செப்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய. இதுல நீங்க சொல்லுவாங்க எங்களுக்கு லோ ரேஞ்ச்ல தான் கேட்பாங்க. அப்போ லோ ரேஞ்சிலும் நாங்க மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கோம். வாவ். லோ ரேஞ்சில உங்களுக்கு கிடைக்க போகுது. ஹெவி ரேஞ்சில லோ ரேஞ்ச் இருக்கு. 290 ரூபாய். சேம் இதே தான் மாடல். இதே மாடல். இதுதான் இந்த மாதிரி லோ ரேஞ்ச் இது. அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணல பார்த்து எதையும் ஏமாந்துறாதீங்க. தரம் பார்த்து வாங்குங்க. அது எல்லாமே காதி காட்டன்ல, காதி லினன்ல சூப்பரா இருக்குங்க. உண்மையா இந்த மாதிரி கான்செப்ட்ல கலம்கரி பிரின்ட்ஸ்ல வேணும், இல்ல இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வேணும். ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா 233 தான். ஆனா வாங்கி வச்சீங்கன்னா அதாவது 2000 ரூபாய் சாரி எல்லாம் தோத்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு குவாலிட்டி. அவ்வளவு சூப்பரா இருக்குண்ணா உண்மையாலுமே. அப்ப இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாம கலம்கரி பிரின்ட்ஸ்ல லினன்ல டிஜிட்டல் பிரிண்ட் இந்த மாதிரி பாருங்க. வாவ். இது என்ன கலங்கரி பிரிண்ட்ஸா? இல்ல இதுல கலம்கரி பிரிண்ட்ஸ் இதுதானே. இது என்ன ஸ்டிட்ச் மாதிரி இருக்கு. பிரிண்ட் அது. பிரிண்ட் அண்ணே ஃபுல்லாவே. சரி சரி சரி. டிஜிட்டல் பிரிண்ட் அண்ணே இது. பார்க்கிறதுக்கு நம்ம ரியல் மாதிரியே தோணும். ஆனா இது ஃபுல்லாவே டிஜிட்டல் பிரிண்ட்ல இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பாருங்க. செம்மையா இருக்குங்க. வெரைட்டிஸ் கான்செப்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸா கிடைக்கும். வாவ். அங்கிலேஸ்வர் சில்க் மில்ல ஃபேப்ரிக்கும் சரி கலெக்ஷன்ஸும் சரி பஞ்சமே இல்லைங்க. எல்லாமே உங்களுக்கு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸா எவ்வளவு உங்களால பார்க்க முடியுமோ அவ்வளவு நீங்க பார்க்கலாம். அவ்வளவு டிசைன்ஸ் அவ்வளவு மேனுஃபேக்சர் நாங்க வச்சிருப்போம் ரெகுலராவே. ஓகே ஓகே. பாருங்க இந்த மாதிரி வெரைட்டிஸும் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். ஃபுல்லா இருக்கு. பிரிண்ட்ஸும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிரிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. டிசைன்ஸ்ல இந்த ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்ல இந்த ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நல்லா சூப்பரா ஓடிட்டு இருக்கு ரெகுலரா. இது என்ன இது என்ன? லினன் காட்டன்ல. லினன் காட்டன் தானா? சரி ஓகே. இதுல டிசைன் கலர்லாம் நீங்க பார்க்கலாம். எவ்வளவு கலர் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுல இந்த மாதிரி கலர்ஸ் வந்துரும். இதுல நீங்க ரெகுலரா இந்த ஐட்டம்ஸ்லாம் ரெகுலரா போயிட்டு இருக்கு. ரெகுலரா வாங்கலாம். இது மட்டும் இல்லாம நாங்க
டெய்லி வேர் செக்ஷன் தனியா வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா காட்டன் மட்டும் தான், காட்டனும் சில்க் மட்டும் தான். ஓகே. சரிங்களா? இது எல்லாமே நீங்க டெய்லி வேர் செக்ஷன்ல பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி வேர்ல நீங்க பார்க்கலாம் வெரைட்டிஸ். இது எல்லாமே பாக்ஸ் பேக்கிங்ல இங்க பாருங்க வீடியோ கால்ல எப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. ஓ கஸ்டமர்லாம் இந்த மாதிரி வீடியோ காலும் பார்க்கறாங்க, டைரக்டாவும் வராங்க. ஓகே. அவங்க செலக்ஷன் பண்ண ஐட்டம்ஸ்லாம் அவங்களுக்கு காமிச்சு விடுவாங்க. பாருங்க இந்த மாதிரி தான் வீடியோ கால்ல பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறாங்க. அதாவது பார்க்குறவங்களே கஸ்டமர் தான், இவங்க கிடையாது, இவங்க செல்லர் கிடையாது, கஸ்டமர் தான். ஓகே. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு டெய்லி வேர் சாரீஸ்ல பேக்கிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரான பேக்கிங் மீன்ஸ் எந்த மாதிரி ப்ராப்பரான பேக்கிங் வரப்போகுது செக்கிங்லாம் கரெக்டா பண்ணுவாங்க இங்க. சரி சரி. ஒரு சாரி நாங்க செக் பண்ணுவோம், செக் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா பேக்கிங்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி சாரீஸ் செட் வைஸா கொடுப்போம். இதுல நீங்க இப்போ குவான்டிட்டி ஆர்டர் கொடுப்பீங்க, குவான்டிட்டி ஆர்டரும் நீங்க கொடுக்கலாம். சரி சரி. இந்த மாதிரி ப்ராப்பரான டிசைன்ஸ்ல ப்ராப்பரான நாங்க கொடுத்துருவோம். இங்கெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார்? இது பேக்கிங்கா? இது பேக்கிங் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டினாவாங்க. ஓகே. அது எல்லாமே பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அது எல்லாமே டெய்லி வேர் சாரீஸ்ல. இது டெய்லி வேர் சாரீஸ் வர செக்ஷன் தானே. ஓகே. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 120 ரூபாயில இருந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடும். 120 ரூபாயில இருந்து உங்களுக்கு 500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்க போகுது ஃபுல்லாவே. அப்படியே நீங்க மார்பிள் சிஃபான்ல கேப்பீங்கன்னா மார்பிள் சிஃபான்ல இந்த மாதிரி மார்பிள் சிஃபான்ல வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி. வெரைட்டிஸ். அது எல்லாமே இப்போ இந்த மாதிரி மிரர் வர்க்ல நல்லா ஓடிட்டு இருக்குன்னு. இது ஃபுல்லாவே பாருங்க ஜப்பான் கிரேப்ல. சரிங்க. இதே டிசைன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கிரேப்லும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜப்பான் கிரேப்ல எல்லாமே கொஞ்சம் ஃபேப்ரிக் மாத்தி கொடுப்பாங்க. அப்ப கம்மி ரேட்ல உங்களுக்கு வேணும்னா கம்மி ரேட்ல உங்களுக்கு கொடுப்போம். இதுல ஹெவி ரேஞ்ச்ல உங்களுக்கு வேணும்னா ஹெவி ரேஞ்ச்ல. இதெல்லாம் என்ன ரேஞ்ச்ல வரும்? இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 750 ரூபீஸ்ல இருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட். அவ்வளவுதானா? ஆனா அந்த ஒரு அந்த ஃபெண்டி ஃபேப்ரிக் மாதிரி இருக்குல்ல அந்த இது ஜப்பான் கிரேப்ல ஃபுல்லாவே சாட்டின் ஹெவி சொல்லுவாங்க, ஹெவி குவாலிட்டி. சரி. அந்த மாதிரி ஹெவி குவாலிட்டில வித் பிளவுஸ் ஓர கான்செப்ட்ஸ். அது எல்லாமே மிரர் வர்க் நீ பாத்தீங்கன்னா ஃபுல் சாரில கொடுத்துருக்கேன். கீழ பாருங்க. ஆமா. ஃபுல் சாரில கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்னன்னா பல்லுல மட்டும் இருக்கு. ஆமா ஆமா. பல்லுல மட்டும் தான் கொடுப்பாங்க. நாங்க ஃபுல் சாரில உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே மிரர் வர்க் இருக்கு. இது பிளவுஸ் இல்ல. பல்லு டிசைன்ஸ் ஓர. அது எல்லாமே லட்கன் ஓர பாருங்க. லட்கன் எவ்வளவு கொடுத்துருக்கோம். ஓகே. 4 லட்கன் இல்லைண்ணே. நிறைய பேர் சொல்லுவாங்க 4 லட்கன் தான் கொடுப்பாங்க. நாங்க 4 லட்கன் கொடுக்கல. எவ்வளவு லட்கன் கொடுத்துருக்கேன் நீங்க கவுண்ட் பண்ணீங்க. 10க்கு மேல கொடுத்துப்போனே. சூப்பர் சூப்பர். அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இங்க ஃபுல்லாவே. வெரைட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸா உங்களுக்கு நல்லா சூப்பரான. எதுனா ஸ்டார்டிங் பிரைஸ் சொன்னீங்க? 120. 120 ரூபாயில உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸா வருவனே. மிக்ஸ் கான்செப்ட்ஸ்ல இந்த மாதிரி வருவனே. சரி. இதுல டேமேஜ் எது இருக்க வாய்ப்பு இருக்கா? 99% வராதுண்ணே. 1% இதுல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியா? 1%. சரி. அதுக்கு நான் உங்களோட கேரண்டி இருக்கா? அதுல கம்மி ரேஞ்ச்ல இல்ல. நீங்க 150க்கு மேல ஏதாச்சும் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த டேமேஜும் வராது. ஓகே. ஃபுல்லாவே பிரிண்ட்ஸ்ல. இது என்னது? இது எல்லாமே இது ஃபுல்லாவே பியூர் காட்டன்ல. பியூர் காட்டன் சாரீஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாண்ணே. பியூர் காட்டன் சாரீஸ்ல இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல ஃபுல்லாவே. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 240 ரூபீஸ்ல இருந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. 240 ரூபாயில இருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு 500 600 800 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். இது எல்லாமே அதானா? இது எல்லாமே இது ஃபுல்லாவே அது மட்டும் தான். சாம்பிள் மட்டும் தானே இது ஃபுல்லாவே. ஓகேண்ணே ஓகேண்ணே. இது என்னண்ணே இங்க இருக்கு? இது மோஸ் கிரேப் அண்ணே. மோஸ் கிரேப்ல. அப்படினா இந்த மாதிரி ரோல் பேக்கிங்ல நாங்க பண்ணி கொடுப்போம். சரி. இதெல்லாம் எவ்வளவு செக் பண்ணிட்டோம். 240 245 அந்த மாதிரி ரேஞ்ச்ல உங்களுக்கு வந்துரும். சரி. இந்த மாதிரி பேக்கிங்ல வந்துரும். ப்ராப்பரான இந்த மாதிரி பேக்கிங்ல உங்களுக்கு வந்துரும். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி கரெக்டா கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு வந்துரும். அப்ப டிசைன்ஸ் கான்செப்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. நிறைய ரெகுலரா வந்துட்டு இருக்கு. கஸ்டமர் ஃபுல்லாவே பல்க் ஆர்டரும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மீன்ஸ் ஒரே கலர்ல ஒரே டிசைன்ஸ்ல எங்களுக்கு 10 பீஸ் கொடுங்க, இல்ல 20 பீஸ் தாங்கன்ட்டு அந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டிஜிட்டல் பிரிண்ட்ல எல்லாம். டிஜிட்டல் பிரிண்ட்ல கம்மியான குவான்டிட்டில பண்ணலாம். ஆனா மில் பிரிண்ட்ல மினிமம் ஆர்டர் 120 பீஸ் 200 அந்த மாதிரி. இதெல்லாம் பாருங்க பேக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. பேக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்க பார்க்கலாம்ண்ணே. ஃபுல்லாவே எங்களுக்கு கரெக்டான பேக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் நாங்க ஒட்டி பேக்ல எல்லாம் போட்டு கரெக்டா கொடுத்துருவோம். அப்ப இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். பாந்தினி பேட்டர்ன்ல, லேரியா பேட்டர்ன்ல, இல்ல சிபோரி பேட்டர்ன்ல இது ஃபுல்லாவே நாங்க ஸ்டாக்ல இங்க இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஓகேண்ணே. இது மட்டும் இல்லாம டிசைன்ஸ்லாம் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். நாங்களும் எங்களுக்கும் அவ்வளவு டைம் கிடைக்கிறது இல்லை. டைம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு யூஸ்ஃபுல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா பெட்டிகோட்ஸ், லைனிங், பிளவுஸ் பீஸ் இதுவும் இருக்கானே. எல்லாமே இருக்குண்ணே. பாருங்க. பெட்டிகோட் லைனிங் இதெல்லாம் எதுல எவ்வளவுனே சொல்லிருங்க பாப்போம்.
பெட்டிகோட் லைனிங்லாம் பார்த்தீங்கன்னா 17 ரூபாயிலேருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும்ண்ணே. அப்படியா? பெட்டிகோட்லாம் பார்த்தீங்கன்னா 55 ரூபாயிலேருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும். 55 ரூபா தான். 55 ரூபாயிலேருந்து இந்த மாதிரி பெட்டிகோட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி சரி சரி. இன்னும் கம்மி இருக்குமா? இது 55 ரூபா ஃபைனல்? 55 ரூபா ஃபைனல் அண்ணா. Okay. 55 ரூபா கீழே நாங்கள் இதுக்கு போனதில்லை. ஓகே ஆனால் குவாலிட்டி கஸ்டமருக்கு போனதுக்கப்புறம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஓகே ஓகே. அப்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேண்ணே. டிஜிட்டல் பிரிண்ட்ல உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வந்திருக்கு, புதுசாக வந்துட்டு இருக்கு. ரெகுலராக லான்ச் ஆகிட்டே இருக்கும். கான்செப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான கான்செப்ட்ஸ்லாம் ரெகுலராக எல்லா ஃபேப்ரிக்கும் ஒன்று தான், டிசைன்ஸ் தான் மாறிட்டே இருக்கும். அப்படியா? சரி. டிசைன்ஸ் தான் எப்பவுமே உங்களுக்கு மாறிட்டு. நம்மள்ட்ட இந்த ஸ்பேஸ் சில்க் இதெல்லாம் இருக்கா? ஸ்பேஸ் சில்க்லாம் ரொம்ப அப்புறம் பழைய ஃபெண்டி டிசைன்ஸ். ஃபெண்டிலாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபெண்டி உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் ஸ்பேஸ் சில்க் ரொம்ப பழைய டிசைன்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா? அதில் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் மிக்ஸில் கொடுத்துட்ருக்கோம். அப்படியா? அப்போ ரேட்லாம் குறைஞ்சிருக்குமோ? ரொம்ப குறைஞ்சிருச்சு என்ன. சரி சரி சரி. அப்போ அந்த ஃபேப்ரிக்ல இப்போதைக்கு யாரும் வாங்குறதே இல்லை. அப்படியா? இப்போ என்ன இப்போ ட்ரெண்டிங்ல என்ன போயிட்டு இருக்கு? ட்ரெண்டிங்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜப்பான் கிரேப்ல, மோஸ் கிரேப்ல, ஓகே, லினன் காட்டன்ல, டிஜிட்டல் காட்டன்ல அந்த மாதிரி கான்செப்ட்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே. இதுவும் தமிழ்நாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓ, தமிழ்நாட்டுக்கு தான் போதா இந்த பார்சல்? யாரு? நம்ம ஊருக்கே போகுது. ஓகே. அது எல்லாமே எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே சார். எல்லா ஓகே. ஸ்டாக் கிடைச்சிரும். வேற லெவல்ல இருக்குங்க கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ்லாம். இப்போ அது பார்த்தலாமா? அது இல்லாமல் இந்த மாதிரி ஃபேன்சி பார்ட்டி வேர் சாரீஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சாரீஸும் நல்லா ஓடிட்டு இருக்கானே வெரைட்டிஸ்லாம். இதுலேயே உங்களுக்கு பிளவுஸ் பீஸ்லாம் வேணும்னா பிளவுஸ் கான்செப்ட்ஸ் வர, ஹெவி பிளவுஸ் கான்செப்ட்ஸ் வர, ரெடிமேட் பிளவுஸ் கான்செப்ட்ஸ் வர, எந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் கேட்பீங்களோ எல்லா டைப் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பேக்கிங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கிங்ல உங்களுக்கு வேணும்னா பாக்ஸ் பேக்கிங்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி பவுச் பேக்கிங்ல வேணும்னா பவுச் பேக்கிங்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லை ரெகுலரான இந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் வேணாம், உங்களுக்கு சாரி தான் மெயின், கரெக்டா மினிமம்ஸ் எந்த காஸ்ட்டும் இல்லாம நீங்க கம்மி பேக்கிங்ல கொடுத்தீங்கன்னா கம்மி பேக்கிங்ல கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஹெவி ரேஞ்ச் கான்செப்ட்ஸ்லாம் வேணும்னா ஹெவி ரேஞ்சில் பார்ட்டி வேர் சாரீஸ்ல அப்படிங்களா இந்த மாதிரி எல்லா ரேஞ்சும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரே இடத்துல. ரெடிமேட் பிளவுஸ் கான்செப்ட்லாம் சொல்லலாம் என்ன, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்துடும். ஓகே, ஓப்பன் பண்ண முடியுமா? கண்டிப்பாண்ணே. பாருங்க இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் சரி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்ப. நல்லா சூப்பரா. சைஸ் எல்லாம் யாருக்கா டிஃபரெண்ட் வராதானே? இல்ல இதெல்லாம் ஃபுல்லா ஃப்ரீ சைஸ் தான் கொடுத்துப்போம். அவங்க ஆல்டர் பண்ணிக்குவாங்க. ஆல்டர் பண்ணிக்கலாமா இது? இதுல ஆல்டர் கரெக்ட்டா அவங்க ஆல்டர் பண்ணிக்கலாம் அவங்க சைஸை பொறுத்து. ஓகே. ஆல்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாரி ஃபுல்லா சாரீஸும் பாத்தீங்கன்னா வர்க் ஃபுல்லா வரும். இது நீங்க ஃபெண்டி ஃபேப்ரிக்னு சொன்னீங்களா? ஆமா ஆமா, அந்த மாதிரி ஃபேப்ரிக் அதானே இது. சரி சரி, ஓகே. அப்ப இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. இதுல வெரைட்டிஸ் நீங்க வரீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு வரப்போகுது. பிளெயின் சாரீஸ்லும் கேட்பாங்கல்ல, இந்த கொஞ்சம் ஹெவி பிளவுஸா ஒர்க் ஒரு பிளவுஸ்லாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. கான்செப்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பாருங்க. வாவ், இது செம்மையா இருக்கே பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்போ கான்செப்ட்ஸ் உங்களுக்கு பாருங்க ட்ரெண்டிங் கலெக்ஷன் எப்பவுமே பிளெயின்ல உங்களுக்கு வேணும்னா பிளெயின்ல உங்களுக்கு கிடைச்சிரும். துணி ஃபேப்ரிக் இதுல லோ ரேஞ்சில் உங்களுக்கு வேணும்னா லோ ரேஞ்சில் நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே. அப்போ எந்த மாதிரி ரேஞ்சில் நீங்க கேட்பீங்க எல்லா டைப் ரேஞ்சிலும் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி சிஃபான்ல கேட்பீங்க, ஜார்ஜெட்ல கேட்பீங்க, இல்ல ஆர்கன்ஸால கேட்பீங்க, இல்ல நீங்க ஃபெண்டில கேட்பீங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸா டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே பிரதர், கலெக்ஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. இங்க இருக்கிறதுல என்ன இந்த செக்ஷன்ல என்னென்ன ஸ்பெஷல் வேற? இந்த செக்ஷன்ல இந்த மாதிரி பார்ட்டி வேர் சாரீஸ் என்ன. ஓகே, இது ஃபுல்லாவே பார்ட்டி வேர் சாரீஸ். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 400 ரூபாயில இருந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும், 300 ரூபாயில இருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. ஆனா 300 ரூபாய் ஐட்டம்ல நிறைய ஐட்டம்ல ஸ்டாக் எங்க கையில இருக்கவும் இருக்காது. ஆனா 400 ரூபாயில இருந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும், 4000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வச்சிருப்போம். ஓகே சார், இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அருமையா இருந்தது, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தோம். ஓகே சார், இந்த பார்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேருவதுக்கு எங்க பொறுப்பானே. ஃபுல்லாவே இன்சூரன்ஸோட உங்க பார்சல் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க ஒரு வாட்டி நம்பிக்கை வைக்கிறீங்க, ஒரு 7 நாள் அந்த நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்களுக்கு பார்சல் உங்க வீட்டுக்கே வந்து சேரும். சரி, நேர்ல வந்து பார்க்கலாமா? டைரக்டா நீங்க வரலாம், முடிஞ்ச வரைக்கும் நீங்க டைரக்டா வாங்க. நீங்க நல்லா இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க, அப்ப டைரக்டா வாங்க. 2 கிலோமீட்டர் தான். உங்க சூரத் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டீங்கன்னா 2 கிலோமீட்டர்ல நீங்க டைரக்டா இங்க வரலாம். உங்களுக்கு கஸ்டமருக்கு எங்க ரொம்ப தேவையில்ல. ஆட்டோக்காரங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஏஜென்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. இங்க எங்க போனாலும் அங்கிலேசருக்கு யாரும் உங்களுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இங்க கமிஷன்லாம் எதுவும் இல்லாம ஃபிக்ஸ்டு ரேட். அப்போ டைரக்டா நீங்க வரணும். இல்ல நீங்க ஃபோன் பண்ணுங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல நாங்க இறங்கிட்டோம், ஏதாச்சும் ஆட்டோக்காரங்க நாங்க பேசுவோம், இல்ல எங்க முடிஞ்சிச்சு நாங்க உங்களுக்கு பிக்கப் பண்ணிடுவோம். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்களோட கலெக்ஷன்ஸ் அருமையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் கால் பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஓகே ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அக்லேஸ்வர் மில்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் டிப்ஸ்லாம் சார் நிறையா கொடுத்தாரு. வீட்டிலேருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், கடைக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயங்கள்லாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Aslam. நன்றி.